மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஐஆர், அந்த எஸ்ஐஆரை பற்றி தான் வந்துட்டு பேசணுன்ட்டு இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ. எனக்கு வயது வந்துட்டு 56 ஆகுது. நான் பிறந்ததுலேருந்து இந்த ஒரே ஏரியா உள்ள தான் இருக்கேன். என்னுடைய தொகுதி வந்துட்டு 140வது வட்டம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஐஆர் இது ஒரு பெரிய தலைவலி. இது வந்துட்டு பெரிய ஊழல் ஏதோ தப்பு நடக்குது இதில். அதுதான் என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு எனக்கே 86னாக்கா அப்போ எத்தனை தடவை நான் வாக்கு போட்டிருப்பேன்னு பார்த்துக்கோங்க. கடந்த வருடம் வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லாத இருந்தப்போ கூட வந்துட்டு கடந்த வருடன்றது கடந்த எலெக்ஷன் அப்போ எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ கூட வீட்டில் முடியாமல் இருந்தேன். அப்படி இருந்தும் போய் நான் ஓட்டு போட்டுட்டு தான் வந்தேன். அப்படி இருந்த நான் அதுக்கு பிறகு வந்துட்டு எங்கள் அண்ணனுக்கு பெரியவர், அவருக்கும் வந்துட்டு வயசு வந்துட்டு 63 ஆகுது. அவருக்குமே வந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்று நான் கேட்டதுக்கு வந்துட்டு எனக்கு ஓட்டு கிடையாது, எங்க அண்ணனுக்கு ஓட்டு கிடையாது. அப்போ என்ன இதுக்கு வந்துட்டு டேஷுக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று எடுத்துட்டு வந்து ஃபில்அப் பண்றாங்க. இத்தனை வருஷமா போட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு திடீர்னு இல்லைனாக்கா வந்துட்டு என்ன இது காரணம்? நீங்க கேக்குறீங்க ஏதோ ஒரு 12 காலம்ல கேட்டிருக்கீங்க, அதுல 11 10 நான் கொடுத்தா எடுத்துக்கிறேன்றீங்க. எல்லாத்தையுமே நாங்க வந்து சப்மிட் பண்ணிருக்கோம். பாலமுரளி நேம்ல வந்துட்டு ஒண்ணுமே கிடையாது. 56 வருஷமா இதே ஊர்ல தான் இருக்கிறேன். சென்னை வெஸ்ட் மாம்பலத்தில் தான் இருக்கேன். எங்க அண்ணாவும் இங்க தான் இருக்காரு, பெரிய அண்ணாவும். இப்படி இருக்கும்போது எப்படி வந்துட்டு எங்க 2 பேருக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களதெல்லாம் இருக்கு. சில காலகட்டங்கள்ல என்ன சொல்றாங்க, அந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு, அந்த திருட்டு கள்ள ஓட்டு இதெல்லாம் நீக்கிறதுக்கு அப்படி இப்படின்றாங்க. சப்போஸ் ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா அவங்க காலி பண்ணி போயிட்டாங்கன்னா அவங்க இருக்காங்களா இல்லையா, அவங்க இல்லைனாக்கா அவங்களோட பேரை மாத்தணும், அது இதுன்னு சொல்றாங்க. ரைட், ஓகே, அதெல்லாம் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்லாதவங்கள நானும் சொல்லியாச்சு, டெலிட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியல, கண் கூட நான் பார்க்கல. அது எனக்கு வந்துட்டு செகண்டரி, தேர்டு அது மாதிரி போயிடுது. இதே இடத்துல எங்க தாத்தா பர்ச்சேஸ் பண்ண இடத்துல இருந்து நாங்க இருக்கிறோம், இங்கே தான் வாழறோம். எங்களுக்கு வந்துட்டு ஓட்டு உரிமை இருக்கு இல்ல, இது வரைக்கும் எனக்கு இல்ல. இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு இந்த நேரத்துக்கு உங்களுக்கே ஓட்டு உரிமை இருக்குதா இல்லையான்னு தெரியல. விஜய் சொன்னாரு அதே மாதிரி தான் கணக்குன்னு நினைக்கிறேன். நான் அது பண்ணாதான் நாங்களும் எடுத்துக்கிட்டோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதே மாதிரி நம்ம நடிகர் மன்சூர் அலிகான் எம்எல்ஏவா இருந்தவர், அவர் வந்துட்டு சொன்னதுல தப்பே கிடையாது. என்ன கருமத்துக்கு வந்துட்டு இதை வந்துட்டு நீங்க எடுத்துட்டு வந்து இப்போ வச்சுட்டு இருக்கிறீங்க? எல்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கரெக்டா வைக்க வேண்டியது தானே. இல்லைனாக்கா வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு சிஎம்ஏ வந்துட்டு ஐயா நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா வந்துட்டு இது எங்க இதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தள்ளி போடலாம். சரி, அவர் தான் பேச முடியலன்னாலும் பக்கத்துல இருக்கிற பெரிய பெரிய தலைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இதை பத்தி பேசி என்ன ஏது இதெல்லாம் நம்ம ஊருக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கணும். பேசினாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா இது வரைக்கும் சைலண்டா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் விஜய், அவரு எங்கேயோ வந்துட்டு டிவிக்கு அதான் தாவேக்கு அவரு வந்துட்டு கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி லைட்டா தான் விழுந்தது காதல. அது எந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரெஷரா வந்துட்டு பேசினாங்களோ இல்லையோ தெரியல. இது மாதிரி ஒருத்தருடைய ஓட்டு உரிமையை எடுக்கிறதுக்கு யார் கொடுத்தா அவங்களுக்கு ரைட்ஸ்? எஸ்ஐஆருங்கிறது வந்துட்டு நாங்கெல்லாம் அதெல்லாம் கேள்விப்படாத ஒண்ணு, எதுக்கு தேவையில்லாத ஒண்ணு. சரி, கேள்விப்படாதது ஒண்ணா இருந்தாலும் வந்துட்டு சிலது வந்துட்டு பழகி கூட விஷயமா கூட இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா இதுல இவ்வளவு கொடுமை நடக்குது. நீங்க அந்த 2 ஷீட்லயும் 2 ஷீட் அமைச்சிருக்கிறீங்க, கையெழுத்தை மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஃபில்அப் பண்ற இடத்துல போய் ஃபில்அப் பண்றாங்க. இதுல நானே ஃபில்அப் பண்ணி அனுப்பிச்சேன். அப்புறம் எங்க பிரதரும் வந்துட்டு ஃபில்அப் பண்ணாரு. அதுலயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்துட்டு அதை கேட்ட காலத்துல எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணியாச்சு. இன்னைக்கு சாயந்தரம் சொல்றாங்க அது மாதிரி வந்துட்டு உன் பேரே இல்லடா அப்படின்றாங்க. என் பேரும் இல்ல, எங்க அண்ணன் பேரும் இல்ல. இதே தெருவுல 1ஆம் நம்பர் வீடு தான் நம்மளுது. ஒண்ணுமே இல்ல, எங்க 2 பேரும் இல்ல. இந்த எங்களுடைய வாக்கை என்ன பண்றது எனக்கு ஒன்னும் புரியல. இதை நான் என்ன பண்றது, எப்படி வந்துட்டு போராடுவது? இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற உறவுகளே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு இந்த நேரம் வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உங்க ஓட்டு வந்துட்டு அங்க வந்துட்டு இருக்காது மீன்ஸ் எப்படின்னாக்கா, நீங்க சப்மிட் பண்ணிருப்பீங்க, ஆனா உங்க இடத்துல இருக்கிற உங்க சொந்த வீட்டுக்காரங்களுக்கே வந்துட்டு அந்த இடத்துல காமிக்காது. அந்த மாதிரிதான் வந்துட்டு எனக்கு காமிக்கல இல்லைன்னு சொல்லி சொன்னதுனால சண்டையும் போட்டேன். சண்டை போட்ட உடனே வந்துட்டு எங்க மூவ் பண்ணுமோ நான் அப்படி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதனால வந்துட்டு இந்த எஸ்ஐஆருங்கிறது வந்துட்டு தேவையில்லாத ஒண்ணு. இதனால வந்துட்டு பெரிய பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல.
ஐயா முதலமைச்சர் அவர்களே, தயவு செய்து இந்த எஸ்ஐஆர் வந்துட்டு நமக்கு தேவையில்லாத ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி வந்துட்டு ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு தெரியல. பார்த்து வந்துட்டு இதை கொஞ்சம் முடிச்சு விடுங்க. இதெல்லாம் தேவையில்லாத வந்துட்டு டைம் வேஸ்ட், வேலை செய்யறவங்களுக்கு கூலி வேஸ்ட், சாப்பாடு டைம் வேஸ்ட், எல்லாமே டோட்டலி வேஸ்ட். இதனால வந்துட்டு பொதுமக்கள் பலவிதமான டென்ஷன், பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. இன்க்ளூடிங் நானும், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நானும் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன். ஸோ இந்த எஸ்ஐஆருங்கிறது வந்துட்டு எனக்கு வந்துட்டு எனக்கு பிடிக்கலன்னாக்கா என் பிள்ளைக்கு பிடிக்காது, என் பிள்ளைக்கு பிடிக்காதுன்னாக்கா என் ஒய்ஃபுக்கு பிடிக்காது, என் ஒய்ஃபுக்கு பிடிக்கலனாக்கா அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது, ஒரு குடும்பத்துக்கே பிடிக்கலன்னும் போது பக்கத்து வீட்டுக்காரனும் வந்துட்டு பிடிக்காதுன்னுவான். ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னா சேர்ந்தது தான் வந்துட்டு 10 ஆகும். 10 சேர்ந்தது 10 சேர்ந்தது தான் 1000 ஆகும். 1000 கோடி ஆகும். அந்த மாதிரி தான் இந்த ஓட்டு. இது எப்படி எல்லாம் திருடுறாங்களோ, என்ன பண்ண போறாங்களோ தெரியல. பார்த்து இது வந்துட்டு எஸ்ஐஆருங்கிறது வந்துட்டு எனக்கு சரிப்பட்டு வரல. எனக்கு மட்டும் இல்ல, பல நண்பர்கள் இதை சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க நட்புகளும் இது என்ன ஏதுன்னு கொஞ்சம் எனக்கு வந்துட்டு புரியல, தெரியல. இதை நான் அதனால தான் ஓன் வாய்ஸா சொல்லியிருக்கேன். இது நல்லதா கெட்டதா இப்போ என்னுடைய எல்லாமே அந்த ஃபார்ம்ல குறிப்பிட்டுட்டேன். ஆனா எனக்கு இப்போ அங்க வந்துட்டு அந்த ஓட்டு இதுவே லிஸ்ட்லயே வந்துட்டு என் பேர் இல்லைன்றாங்க இப்போ இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்றது? நீங்களே வந்துட்டு தெரிஞ்சவங்க யாராவது வந்துட்டு சொல்லுங்க, இது சரியா தவறா அப்படின்னுட்டு. நன்றி, வணக்கம்.